கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய ஆண்டவரை தியானிக்க அற்புதம் தானா நடந்துட்டே இருக்கும். அவர் அற்புதர்ன்னு சொல்லி தியானிச்சுட்டே இருங்க, அற்புதம் நடக்கும். அவர் நல்ல மேய்ப்பர் அப்படின்னு சொல்லி தியானிச்சுட்டே இருங்க, உங்களை யாருமே தவறான வழியில் நடத்த முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிசாசு வரவே முடியாது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் சொல்லிட்டே இருங்களேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாய் உத்தமனாய் நடந்து கொண்டிரு. பிரைஸ் தி லார்ட். 15வது அதிகாரத்தில் சொல்லுவார், நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் தான் என்னுடைய கோட்டை, நீங்கள் தான் என்னுடைய பலன், நீங்கள் தான் என்னுடைய ஞானம்னு சொல்லிட்டே இருங்களேன். உனக்கு எங்கே இருந்தால் ஞானம் வரும்னு தெரியாது. ஆன் த ஸ்பாட் நீ எடுக்கிற டிசிஷன் வண்டர்ஃபுல் டிசிஷனாக இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே இந்த காரியத்தை செய்வது எப்படின்னா, ஆண்டவர் உன்னை அது எப்படி நிற்ப வர நீ எப்படியெல்லாம் இது வரைக்கும் செய்தி அப்படியே போய் செய்ப்போன்ட்டுவார். பிரைஸ் தி லார்ட். சரியா? ஆனால் ஆண்டவர்கிட்ட ஆலோசனைக்கு வரும் பொழுது ஆண்டவரை அடிக்கடி நீங்கள் தான் எனக்கு ஞானம். எத்தனை பேர் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஆண்டவருடைய ஞானம் கிரியை செய்யும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்கள் தான், ஆண்டவரே நீங்கள் தான் என்னை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களை யார் நடத்தினாலும் கர்த்தர் தான் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நடத்துவார். ஆண்டவரே உங்களை மிக தெளிவாய் நடத்துவார். ஸோ இந்த அனுபவங்கள் எல்லாம் தியானிக்கிறதின் மூலமாய் தான் வரும், சும்மா வராது. அதனால தான் வசனத்தை தியானிக்க சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். நீ கதை புக்கை படிச்சுட்டு, நீ வாட்ஸ்அப்பை படிச்சுட்டு நீ தியானிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீ வாட்டு அப்பு தான் அவ. சரி, எப்பொழுதும் என்னத்தை தியானிக்கணும்? வசனத்தை தியானிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்றைக்கு சில தேவனுடைய உன்னதமான வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிட்டு ஜெபிக்கணும். அதுதான் எனக்கு ஆசை. இந்த வெட்னஸ்டே நீங்கள் வருவீங்க, ஏதோ ஒரு ஜெபத்தை பிரசங்கத்தை கேட்டுட்டுலாம் போகக்கூடாது. எனக்கு சிலரையெல்லாம் ரொம்ப நான் அறிந்திருக்கிறேன். நான் என்னெல்லாம் பிரசங்கத்தில் கோட் பண்ணுறேனோ அந்த வசனத்தெல்லாம் சொல்லி ஜெபிப்பாங்க. அந்த வசனத்தெல்லாம் எழுதி வச்சு அதையே தியானித்து அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது, அவங்க இன்கேஸ் அவங்க ஏதாவது பிரசங்கம் பண்ணும் பொழுது கூட நான் சொல்கிற அந்த வசனங்களை வைத்து பேசுவாங்க. எனக்கு தெரியும், காட் வில் மேக் தம் சக்ஸஸ்ஃபுல். சரியா? அந்த வார்த்தைகள் நான் சில நேரத்தில் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் சில ஆழமான வார்த்தைகளை சொல்லுவேன். சுவாமி என்னுடைய ஆசீர்வாதத்தை நாய்களுக்கு கொடாதீரும் என்ன. ஸோ சிலர் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே நாய்கள் அதை என்னுடைய ஆசீர்வாதத்தை நாய்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆண்டவரே என்னை வந்து நாய்களுக்கு என்னது நிறைய வசனம்லாம் சொன்னேன், எனக்கே மறந்து போச்சு. சரியா? அந்த சிங்கத்தினுடைய வாயிலிருந்து என்னை தப்பு வித்தீர். ஆண்டவரே நான் எந்த சிங்கத்தின் வாயிலும் போய் சிக்கக்கூடாது. என்னை நீங்கள் என்ன செய்யணும்? தப்பு வைக்கணும். பூமியே என்னுடைய ரத்தத்தை மூடி போடாதே. நம்முடைய உழைப்பு, நம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமிக்கு மூடி போடுற ஒரு வல்லமை இருக்குது என்ன. ஸோ அந்த பூமி அப்படின்னும் போது மக்களை குறிக்கும். சில நேரத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க, நீங்கள் பட்ட கஷ்டத்தை வெளியில் சொல்லாமல் அப்படியே மூடிடுவாங்க. வேறு யாரோ பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. பூமியே என்னுடைய ரத்தத்தை என்ன செய்யாது? மூடி போடாது, என் கண்ணீரை மூடி போடாது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு வராது. அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். நான் இங்கே வந்து நிற்கும் பொழுது தான் எனக்கு அநேக வெளிப்பாடுகளை வசனத்திலிருந்து ஆண்டவர் கொடுப்பார். ஸோ நீங்கள் அது வந்து நான் பாஸ்டர் வின்சென்ட் ஏதோ ரொம்ப திங்க் பண்ணிவிட்டு எதையோ எழுதி வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வேஸ்ட். நான் இங்கே வரும் பொழுது நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே பொதுவாகவே ஐ கேன் சே, சில வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்கிறத தவிர மோர் தென் 70 to 80% பரிசுத்த ஆவியானவரால் தான் நான் பேசுவேன். சில காரியங்களை அப்பப்போ நான் சில காரியங்களை சொல்கிறேன். மற்றபடி 70 to 80% 100% பரிசுத்த ஆவியினால் நான் பேசுவேன்னு சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆளுகையில் நான் இருப்பேன். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் மை வேர்ட்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் மை ப்ரீச்சிங் இஸ்
through the Holy Spirit. I can confidently say. Amen. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த விடுதலை வரும். அந்த விடுதலை, அந்த வார்த்தைகளை நீங்கள் பிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு விடுதலைக்குரிய வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்றார், அந்த வார்த்தையை பிடிக்கணும். அதனால தான் நான் பிரசங்க ஆரம்பித்த பிறகு டாய்லெட்டு, வாட்ஸ்அப்பு, இந்த அப்பெல்லாம் போயிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நம்ம அந்த யூ ஹானர் த வேர்ட் ஆஃப் காட். பிரைஸ் தி லார்ட். அந்த நேரத்தில் முடிஞ்சால் உங்கள் ஃபோனை சைலண்ட்லேயோ இதுலையோ போட்டு வைங்க. சரியா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ரெடியாக இருக்கிறீங்களா? வசனம் வாசிக்கலாமா? எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உமது புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த இரவு ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் வானத்தையும் பூமியும் உருவாக்கினவர். இந்த மனுஷனாகிய நமக்கு, நம்முடைய சரீரத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய வேலையில் தேவைப்படுகிற ஒரு சின்ன அற்புதத்தை செய்ய அவரால் முடியாதா? முடியுமா? பிரைஸ் தி லார்ட். முடியுமா? முடியாதா? முடியும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய ஆண்டவர் யார் என்று வேதம் சொல்கிறது? அதிசயமானவர். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் யார்? அதிசயமானவர். அந்த அதிசயமானவரை பற்றி வேதம் சொல்கிறது, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எந்த இடத்துல உனக்கு அதிசயம் வேணுமோ அவரை பார்த்து, இந்த வசனத்தை வைத்து அவரை பார்த்து சொல்லுங்க, இந்த காரியத்தில் உம்மால் அதிசயம் செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசம் என்ற இடத்துல தான் நமக்கு வர்ற ப்ராப்ளமே, என்னுடைய விசுவாசமா உன்னுடைய விசுவாசம் அல்ல, அவர் செய்வார் என்று நீ விசுவாசி, அவ்வளவுதான். இயேசு இதை செய்ய முடியும், இந்த அற்புதம் நடக்கும்னு சொல்லியெல்லாம் நீ ரொம்ப டீட்டெயிலாலாம் நீ ஒன்றும் விசுவாசிக்க வேண்டாம். இயேசுவால் செய்ய முடியும் என்று விசுவாசி, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஆண்டவர் கடுகளவு. இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க, சிலர் சின்ன ஊழியத்தை செய்கிறாங்க. இந்த பெரிய ஊழியத்தை செய்கிறவருக்கு பெரிய விசுவாசம், சின்ன ஊழியத்தை செய்கிறவருக்கு என்ன விசுவாசம்? சின்ன விசுவாசம். அவர் சரியான விசுவாசி இல்லை. சிலர் கூட சபையில் சிலர் பெரிய காரியங்களை செய்து நல்லா போயிட்டு இருப்பாங்க, சிலர் இருந்த மாதிரியே இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு அவிசுவாசம் பிரதர், எனக்கு அவங்கள மாதிரி நான் விசுவாசிக்க முடியாது, அவங்கள மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் சாதாரணமானவர்கள் தான். நம்ம எல்லாருமே தராசில் நிறுத்தப்பட்டால் செல்லாதவர்கள் தான். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருமே அப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில். உலக பிரகாரமாக நீங்கள் வேணா மேனேஜராக இருக்கலாம், பெரிய பெரிய ஆளாக இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் வேதம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து என்னத்தை இழந்து போனார்கள்? தேவ மகிமையை இழந்து போனார்கள். நம்ம எல்லாரும் பாவிகள் தான். இவர் கொஞ்சம் நல்ல பாவி, இவர் கெட்ட பாவி, இவர் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம எல்லாரும் யார் தான்? பாவிகள் தான். எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். எதனாலே? விசுவாசத்தினாலே. பிரைஸ் தி லார்ட். நீ நல்லது செய்ததினாலே நீ நீதிமான் இல்லை. இயேசு சுவாமி என்னுடைய பாவத்தை மன்னித்து எனக்கு புது வாழ்க்கை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவத்திலிருந்து வெளியே வருகிற ஒரு கிருபை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் என்று நீ விசுவாசித்தால் நீ பாவத்திலிருந்து வெளியே அவர் கொண்டு வந்துடுவார். நீ வெளியே வரமாட்ட. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது விளங்குதா? நாம் என்ன நினைக்கிறோம், நான் பரிசுத்தமாய் மாறுவதற்கு நான் ரொம்ப கண்ணை மூடிட்டு லிமிட்டடாக கண்ணை பார்த்துட்டு முடியாது. சரியா? உன் சிந்தையை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உன் சிந்தையை எங்கே போட்டு நீ கண்ட்ரோல் பண்ணுவ? உன் காதை எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணுவ? முடியாது. ஆனால் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் தெய்வத்தை போல் மாற்றுது. இந்த உலகத்தில் நடக்கிற அசுத்தங்கள் எல்லாம் தெய்வம் பார்க்கிறாரா? பார்க்கலையா? பார்க்கிறாரு. அப்போ அவர் அசுத்தத்தை பார்க்கிறாரா? பாவத்தை பார்க்கக்கூடாது, சுத்த கண்ணர். தட் இஸ் இஸ் நேச்சர்.
இந்த உலகத்தில் அநியாயம் நடக்குது, சாபம் நடக்குது, பாவம் நடக்குது, எல்லாம் தெரியும். ஆனால் பாவம் அவரை நெருங்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதே போல ஆண்டவர் அந்த தன்மையை தான் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். நீ அதை விசுவாசித்தால் நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். இன்றைக்கு அதே போல இயேசு கிறிஸ்து சகலத்தையும் செய்ய அவரால் செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் இல்லை. என் லைஃப்ல ஒரு அதிசயத்தை இயேசு செய்வார். நம்புங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் இந்த விஷயத்தில் எனக்கு அற்புதம் செய்வார். இந்த காரியத்தில் தேவனுடைய அற்புதத்தை நான் பார்ப்பேன். இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமானது. ஆமென். இது தேவனுக்கு பிரியமானது. நான் எதிர்பார்க்கிறது தேவனுக்கு பிரியமானது. ஆகவே அதிலே எனக்கு அற்புதம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அவர் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களை ஆண்டவருக்கு முன்பாய் வைக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய உண்மை உத்தமத்தை பார்த்து, என் ஊழியத்துக்கு நீ உண்மையா இருக்கிறபடியெல்லாம் நான் உனக்கு செய்வேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் செய்வார். கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. உனக்கு எண்ணத்தில் அற்புதம் அதிசயம் நடக்கணுமோ நம்பு, தேவன் செய்வார். ஆமென். உன் பிள்ளை விஷயத்தில் அற்புதம் நடக்கணுமா நம்பு, தேவன் செய்வார். அது ஆசீர்வாதமானது, தேவனுக்கு பிரியமானதா இருந்தால் அற்புதம் நடக்கும். அலங்கத்தை கட்டுவது தேவனுக்கு பிரியம். நெகேமியா கேட்டதையெல்லாம் ராஜா கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை கட்டுவது தேவனுக்கு பிரியம். நான் கேட்பதையெல்லாம் என் ராஜா கொடுப்பார். ஆமென். நாம கேட்பதையெல்லாம் என் ராஜா கொடுப்பார். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் நடக்கணும்னா கர்த்தர் அதை செய்வார். நம்ப மாட்டீங்களா? அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நத்திங். அவரை பார்த்து நீர் அதிசயமானவர், எனக்கு எந்த இடத்துல அதிசயம் நடக்கணுமோ செய்யுங்க. எண்ணெய் பொங்க அவரால் முடியும். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற அவரால் முடியும். வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்ற அவரால் முடியும். செத்து போனதை உயிரோடு எழுப்ப அவரால் முடியும். அவரால் செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் அதை உங்க மனசுல ஆழத்துல நினையுங்க. தூங்கும் பொழுது நினையுங்க, எழும்பும் போது நினையுங்க, அதை யோசியுங்க, நினைத்து பாருங்க. ஆமென். என் தேவனால் முடியும். என் வாழ்க்கையில் அதுதான். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லாதவன், என் கர்த்தர் என்னை பெரிய பெரிய காரியங்களை என்னை கொண்டு அவர் செய்வார். புகழ்ச்சி அவருக்குரியது. பிரைஸ் தி லார்ட். கனம் அவருக்குரியது. நான் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு தயவு செய்து கர்த்தர் மேல் உன் இருதயத்தை வைத்து, என் தேவன் நான் செய்யக்கூடாதது ஒன்றும் இல்லை எனக்கு அறிக்கை செய்யுங்க. சில நேரம் டிலே ஆகலாம். டிலேக்காக ஆண்டவரால் செய்ய முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. சில காரியங்கள் டிலே ஆகிறது நல்லது. சில காரியங்கள் உபத்திரவத்துக்கு அப்புறம் பெறுறது நல்லது. உபத்திரவத்துக்கு முன்னாடி பெற்றினா நீ கீழே போட்டு உடைச்சிடுவேன். சில காரியங்கள் உபத்திரவத்துக்கு பிறகுதான் கொடுக்கப்படணும். திடீர்னு குழந்தைய கையில் கொடுத்துட்டு அந்த குழந்தையினுடைய மதிப்பு உனக்கு தெரியாது. அதுக்கு அந்த அந்த தாய், நானும் யோசித்து பார்ப்பேன், எதுக்கு 10 மாதம் இந்த அம்மா கஷ்டப்படணும்? சில நேரத்தில் 10 மாதத்தோடு அதிகமாகவே கஷ்டப்பட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைய நல்லா இன்னும் நல்லா கர்சனையாக வளர்த்து குழந்தைய பாதுகாப்பாங்க. என்ன? ஸோ அந்த 10 மாதம் அந்த தாயினுடைய உணர்வு, எண்ணம் எல்லாமே குழந்தை 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 குழந்தை. ஸோ அந்த குழந்தைய அந்த உபத்திரவத்தில் பெற்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தை மேலே தாயினுடைய பாசம், தாய் பாசத்துக்கு இணைய அந்த உலகத்தில் என்னத்தை சொல்ல முடியும்? என்ன? அந்த தாயினுடைய பாசம். ஏன் 10 மாதம்? இதே ஒரு வாரத்தில் குழந்தை பிறகுன்னு வைங்களேன், வா சரியா என்ன மாதிரி இருக்கும்? சிக்கன் மாதிரி தான் இருக்கும் குழந்தைங்க. சரியா? ஒரு வாரத்தில் குழந்தை, நீங்கள் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு வாரத்தில் குழந்தை, ஐயோ அதுக்கு மதிப்பு இருக்குமா குழந்தைக்கு? ஏன் சிலருக்கு குழந்தை பிறக்காம சில டிலே ஆகுது? ஆமீன். அந்த குழந்தை ஒரு உன்னதமான குழந்தையா வரணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த குழந்தைகளை தாய்மாருக்கு, அந்த பெற்றோருக்கு தராமல் அவங்கள காத்து வைத்து அந்த அதிசயத்தை செய்யும் பொழுது அற்புதமா இருக்கு. அல்லேலூயா. உனக்கு டிலே ஆகுதா? ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு, பெருசா வரப்போகுது. ஆமீன். பெருசா வரப்போகுது. சில நேரத்தில் இந்த டிலே பெருசா கூட வர்றதுக்கு இல்லை, சில நேரத்தில் உன்னை தண்டிப்பதற்காகவே டிலே இருக்கும். ஆமீன். அதுவும் இருக்கு. சில நேரத்தில் நீ நடக்கிற ஆண்டவருக்கு பிடிக்கல. பிரைஸ் தி லார்ட். நீ பேசுகிற பேச்சு ஆண்டவருக்கு பிடிக்கல. உன்னை ஆசீர்வதிக்க, நீ அழும் பொழுது உன்னை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். நீ ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போன பொழுது உன்னை அடிக்க நினைக்கிறார். விளங்குதா உங்களுக்கு?
நீ சர்ச்சில் வந்து ஜெபிக்கும் பொழுது இங்கே சிலருக்கு இந்த நீரோடைகள் மாதிரி குற்றால அருவி மாதிரி, நமக்கெல்லாம் அழுதா ஒரு டிராப் தான் வருது. சிலருக்கு குற்றாலத்தில் அருவி அப்படி 4-5 டிராப்ஸ், அது 4-5 லேன் சிலர் போகுது. அப்படின்னா ஒரு லேன் இல்லை. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? நான் சரியாக பேசுகிறேன்னு தெரியல. சிலருக்கு நமக்கெல்லாம் அழுதா யூஸ்வலாக எப்படி வரும்? ஒரு இடத்துலேருந்து அப்படி கண்ணீர் வரும். சிலர் நான் பார்த்துருக்கிறேன் 4-5 இடத்துல இந்த குற்றாலம் சீசனில் ஊற்றுற மாதிரி ஊது. அந்த ஜெபிக்கிற நேரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் இவங்க மற்றவங்க கண்ணீரை வரை வைப்பார்கள். ஸோ ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது எடுத்து கொடுக்கலாமா நினைப்பார். அந்த வேலைக்கு போகும் பொழுது, வீட்டுக்கு போகும் பொழுது, மற்ற இடத்துல போகும் பொழுது மற்ற ஆட்களெல்லாம் நீ இடிக்கிற. ஸோ டிலே ஆகும். ஆனாலும் உன் தேவன் அதிசயமானவர். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சு கொள்ளணும், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் டிலே ஆகிறதற்கு நான் காரணமா, தேவன் காரணமா? பிரைஸ் தி லார்ட். நீ காரணமா இருந்தா மாத்து. ஒருவேளை தேவன் காரணமா இருந்தா ஒரு ரீசன் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ரீசனோடு தான் ஆண்டவர் லேட் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுங்க, என் ஆண்டவர் உம்மாலே செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் எனக்கு இல்லை, நான் சரிப்படுத்திக்குவேன். எந்த இடத்துல நான் சரியாகணும் அந்த இடத்துல நான் சரியாயிக்குவேன். ஆராயிறீங்களா? உங்களை வீட்டில் உங்கள் தனி ஜெபத்தில் நீங்கள் பேசுறது, நீங்கள் யோசிக்கிறது, நீங்கள் நடந்துக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் யோசித்து, ஆண்டவரே நான் என்னை ஆராய்ச்சி செய்கிற என் வாயின் வார்த்தை, என் இருதயத்தின் தியானம் உமக்கு முன்பாய் பிரிதியாக இருக்கட்டும் சொல்லி தாவீது யோசிக்கிறார். பார்த்தீங்களா? எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாதவர்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து பெரிய அதிசயங்களை பெற முடியாது. பிரைஸ் தி லார்ட். அந்த அனுபவம் வேணும். ஒவ்வொரு நாளும் திங்க் பண்ணணும், நான் இன்னைக்கு நான் செய்தது என்ன, நான் எப்படி, நான் நல்ல வார்த்தையை பேசினேன்னா, நான் சரியான காரியங்களை பேசினேன்னா என்ன யோசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் பாருங்க, எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? ஆண்டவர் உலகத்தையெல்லாம் நான் உருவாக்கின தேவன், என்னால் செய்ய முடியாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோன்னு ஆண்டவர் சொல்றாரு. இயற்கை சூழ்நிலைகள், உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், உன் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவரால் மாற்ற முடியும். அடுத்து அவர் சொல்றாரு, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். மாம்சமானவர் எல்லாரும் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். மனுஷர்கள் இயேசுவுக்கு சொந்தம். ஆமென். மனுக்குலம் இயேசுவுக்கு சொந்தம். மாற்ற முடியாத ஒரு உண்மை. தேவன் ஆதாமை உருவாக்கி, ஆதாமின் மூலமாய் உலகத்தை உருவாக்கினார். ஆதாமின் தேவன் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர். ஆமென். எல்லா மனுக்குலமும் அவருக்கு சொந்தம். ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோ? உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய தேவைகளில், உன்னுடைய சரீரத்தில் தேவனால் அற்புதம் செய்ய முடியும். ஏதோ ஒரு வியாதி உனக்கு வந்துருச்சா, மாம்சமானவர் எல்லாருக்கும் அவர் தான் ஆளுகை செய்கிறவர். ஆமீன். உன் மாம்சத்தில் அவர் அற்புதம் செய்ய முடியும். உன் சரீரத்தில் அவர் அற்புதம் செய்ய முடியும். உனக்கு மைண்டை உருவாக்கினவர் அவர் தான். உனக்கு மைண்டு சிந்திக்கிற பவரை கொடுத்ததே யாரு? தெய்வம். அந்த தெய்வம் உன் சிந்தனையில் ஒருவேளை டிப்ரெஷன் இருந்தால் அதை சுகமாக்க அவரால் முடியும். அல்லேலூயா. அவர் அதிசயமானவர். ஒருவேளை ஏதோ ஒரு பயம், ஒரு பயத்தின் ஆவி, உனக்குள்ள திறமை இருக்கு, உனக்குள்ள ஞானம் இருக்கு, ஆனால் ஏதோ ஒரு பயம் உன்னை அலக்கழிக்கிறது. அந்த பயத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர அந்த அதிசயமானவருக்கு முடியும். ஒருவேளை ஞானம் பற்றலை, சுவாமி மற்றவங்கெல்லாம் என்னோட வேகமாக வேலை செய்கிறாங்க. முன்னாடி ஒரு தம்பி வந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். இப்போ என்கிட்ட வந்து ஜெபிக்கிறதுல ஒருவேளை இருக்கிறானோ ஊருக்கு போயிட்டானோ தெரியல. அவன் சொல்லுவான், பாஸ்டர் நான் ரொம்ப நல்லா வேலை செய்வேன், ஆனால் ஸ்லோவாக வேலை செய்வேன். நல்லா இருக்கு பாருங்க அவன் சொல்கிறது என்ன. நான் ரொம்ப நல்லா வேலை செய்வேன், ஆனால் என்னால் ஃபாஸ்ட்டாக செய்யவே முடியாது. இதை கூட ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லுவான். சரி, அவனை பார்த்தாலே அப்படி தான் இருக்கும். ஆமாம், மாதிரி தான் இருக்கிறான். அவன் நடந்து வர்றது அப்படி தான் வருவான். பாஸ்டர் நான் ரொம்ப நல்லா வேலை செய்வேன், ஆனால் ஏன்னு தெரியல என்னால் ஃபாஸ்ட்டாக செய்ய முடியல. சரி, அதனால் எங்கள் ஓனர் என்னை திட்டுறாரு பாஸ்டர். சரியா, என்ன செய்ய? இதையே மாற்ற ஆண்டவரால் முடியும், மாற்ற முடியும். ஆண்டவர் நமக்கு வேகத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் மாம்சமானவர். உன் மாம்சத்தில், உன் சரீரத்தில், உன் சிந்தையில்,
உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய அனுதின ஜீவியத்துல அவரால் அதிசயம் செய்ய முடியும். ஆமீன் சொல்லலையே? ஹல்லேலூயா. மற்றவங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது நீ பின்னாடி இருக்கியா, உன்னை முன்னாடி மாற்றிடுவார். சில நேரத்தில் இந்த என்னது நம்ம இந்த படங்களெல்லாம் வரும்பொழுது பார்த்துருப்பேன்னு, அந்த ஹீரோ முதல்ல பின்னாடி ஓடுவார் குதிரையில். இந்த பென்னர்லாம் பார்த்துருப்பீங்க, குதிரையில் ரேஸில் என்ன செய்வார், பின்னாடி வருவார். திடீர்னு அந்த ஃபைனல் ரவுண்ட் வரும்போது எங்கேருந்தோ ஒரு பெலன் ஒரு விருன்னு வந்து முன்னாடி வந்துடுவார். சரியா? அது வரைக்கும் எங்கே இருந்தார்? பின்னாடி இருந்தார். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இந்த குத்துச்சண்டை நடக்கும் பொழுது அந்த ஹீரோ அடி வாங்கிட்டே இருப்பார். கடைசி ரவுண்டு வரைக்கும் அடி வாங்குவார். 3வது ரவுண்டில் எங்கேருந்தோ ஒரு அடி அடிப்பார், அவர் வின் பண்ணிடுவார். சரியா? ஆண்டவர் அதே மாதிரி உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. 40 நாள் கர்ஜித்தான் கோலியாத். திடீரென்று ஒரு நாள் ஒரு சின்ன பையன் வர ஆண்டவர் அடிச்சிட்டார். பிரைஸ் தி லார்ட். உனக்கு ஆண்டவர் வேகத்தை கொடுப்பார். பாஸ்டர், என்னால் வேகமாக செயல்பட முடியல. என் கம்பெனியில் இருக்கிறவங்க பயங்கர நாலேஜாக இருக்கிறாங்க, பயங்கரமாக இருக்காங்க, அவங்களோடு பேச முடியல, இன்டலெக்சுவல் பீப்புளோட நான் வேலை செய்கிறேன். உனக்கு ஆண்டவர் ஞானத்தை தருவார். மாம்சமானவர், இந்த உலகத்தில் இருக்கிற த கிரேட்டஸ்ட் மேனை உருவாக்கினவர் அவர் தான். ஹல்லேலூயா. உன்னை கிரேட்டஸ்ட் அவரால் மாற்ற முடியும். நீ மற்றவங்களுக்கு முன்னாடி தண்ணீர், உன் ஆஃபீஸில் நிறைய திராட்சை ரசம் இருக்கு, நீ உப்பு தண்ணி. ஹலோ, சாதாரண தண்ணி கூட, நீ என்ன தண்ணி? உப்பு தண்ணி. உன்னை திராட்சை ரசமாய் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் எங்கேயா நீ இருந்த? கிங் ஆஃப் க்ளோரிக்கு போகல பாஸ்டர், இப்போ தான் கிங் ஆஃப் க்ளோரிக்கு போய் எனக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். அங்கே மட்டும் சொல்ல மாட்டீங்களே, அங்கே மட்டும் கர்த்தர் நான் முழங்கால் படியிட்டு ஜெபித்தேன், கேப்ரியல் தூதன் வந்து தலையில் இருக்கக்கூடிய மூளையை மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வேகத்தை கொடுப்பார். நம்புறீங்களா இல்லையா? நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஒருவேளை இந்த இடத்துல, சார் பாஸ்டர் என்னால் வேலையில் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்றியா, உனக்கு வேகத்தை கொடுப்பார், உனக்கு ஞானத்தை கொடுப்பார். எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ஸ்ட்ரென்த்தை கொடுப்பார். ஆமீன். என்னால் நிற்க முடியல பாஸ்டர். தம்பிமார் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் பேக் பெயின் எல்லாம் நிற்க முடியல. ஒரு பையன் முன்னாடி வந்துட்டு இருந்தார், ஒரு தம்பி, அவனுக்கு பேக்கில் ஆக்சுவலாகவே பெயின். அவனால் அந்த பெரிய ஏதோ இந்த ஃப்ளோரை உடைக்கிற ஒரு மெஷினை வச்சு தான் அவன் வேலை செய்யணும். டாக்டர்ஸு ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டாங்க, நீ இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அவன் வந்து மீன் பிடிக்கிற தொழில் அவனுடைய தொழில். ஏதோ இந்த நாகப்பட்டினம் பக்கத்தில் இருந்த பையன் அவன் இங்கே வந்து வேலை செய்யும்பொழுது ஜெபம் பண்ணோம் பாருங்க, ஆண்டவர் அந்த முதுகில் இருக்கிற பிரச்சனையே தீர்த்துட்டார். அவன் அந்த ட்ரில் பண்ணுறது, அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஃப்ளோர்ஸ் எல்லாம் உடைப்பாங்களே, ஹேக்கிங் மெஷின்னு, அதை தான் அவன் யூஸ் பண்ணுறான். கர்த்தர் மாற்றிட்டார். அந்த பேக் பெயினே இல்லை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா ஒரு பிரதர் வருவார். அவர் சொல்லுவார், என்ன பிரதர் உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு உடம்பெல்லாம் வலி பாஸ்டர், எங்கன்னே சொல்ல தெரியாது, என்ன ஒரே போடு உடம்பெல்லாம் வலி, என்னால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கேட்டேன், இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு, ஓகே பிரைஸ் சார், அடுத்து நல்லா ஆயிடுவார். ஆமீன். ஏன் சொல்கிறேன்? மாம்சமானவருக்கு அவர் தேவனாகிய கர்த்தர். உன்னுடைய எமோஷன்ஸ் அவர் உன்னுடைய எமோஷனை அவர் டச் பண்ணுவார். நிறைய பேர் எமோஷனில் பாதிக்கப்பட்டவர்கள். எப்போவோ எதுவோ நடந்த காரியம் உன் உள்ளத்தின் ஆழத்தில் போய் பதிஞ்சிடுச்சு. அதனால சிலர் நீ நம்ப மாட்டிருக்கிற, அதனால சிலர் மேலே உனக்கு வெறுப்பு. சில நேரத்தில் உன்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, எமோஷன்ஸ் உன்னை ஆளுகை செய்து. ஆமீன். டிப்ரெஷன் உன்னை ஆளுகை செய்து. என் ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் அவர் வல்லமை உள்ளவர். இந்த இரவு இந்த எமோஷனுக்கு மிகப்பெரிய காரியம் ஃபெயிலியர்ஸ். என்ன ஃபெயிலியர்? லவ் ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியர், இந்த ஃபெயிலியர். பாஸ்டர் என்னால் முடியல, நான் செத்துடுறேன். நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உனக்கு அந்த எமோஷனல் மேலே உனக்கு வல்லமையை கொடுப்பார். சில நேரத்தில் பெரிய லாஸ், திடீர்னு யாரோ ஒருத்தன் 50 லட்சம் ஏமாத்திட்டு போயிட்டான், 20 லட்சம் ஏமாத்திட்டு போயிட்டான். அப்படியே தலையில் கை வச்சு உட்காந்துருவாங்க. நீ 50 கோடி சம்பாதிக்க போற, கவலைப்படாது. அல்லேலூயா. எமோஷனலாக தேவன் சந்திப்பார். சிலலாம் முடியல, முடஞ்சிடுறாங்க. ஐயோ எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் ஆளுகை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதத்தை நமக்கு செய்வார், நம்ம குடும்பத்தில் செய்வார். நீ ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் வசனத்தை தியானிக்கணும்.
அந்த உன்னுடைய எக்ஸ் லவ்வரோ யாரோ அனுப்பின அந்த வாட்ஸ்அப்பே படித்து அந்த ஃபோட்டோவே படித்து நீ அழுதுட்டு இருந்தீன்னா நீ உருப்படாமல் தான் போவே. சொல்கிறது கரெக்டாக? வேறு வார்த்தை இல்லை உனக்கு, அதுதான் வார்த்தை, உன் தலையெழுத்து அதுதான். அதுக்கு பதிலாக கர்த்தருடைய வசனத்தை வாசி. ஆமென். என் ஆண்டவர் மாம்சமான யாவருக்கும் அதிசயங்களை செய்கிற தெய்வம். அல்லேலூயா. இன்னைக்கு மனம் மாறு. மற்றவங்க யாரோ திட்டி எழுதுனது, மற்றவங்க யாரோ உன்னை சபிச்சு எழுதுனது, மற்றவங்க எழுதின ஒரு உன்னை சாபமாக எழுதின சில இமெயில்ஸ் அதே ஃப்ரேம் போட்டு மனசில் வச்சிருக்காத, தூக்கி எறி. மாம்சமானவருக்கு மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? உண்டு. உன்னை அவர் மாற்றிடுவார், உனக்கு அதிசயம் செய்துடுவார், உன் மைண்டை மாற்றிடுவார். இன்னைக்கு நமக்கு தேவை இந்த வல்லமை. நம்ம எல்லாருமே எப்பவோ நடந்ததை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். many people we think about our failures, our past. என்ன நம்முடைய லைஃப்ல நடந்துச்சு அதையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் குப்பை முடிஞ்சு போச்சு. லுக் இன்டு யுவர் ஃபியூச்சர். ஒரு அதிசயமான தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாற்றுவார், மனுஷனை மாற்றுவார், மனுஷங்களை மாற்றுவார். இன்னைக்கு விரோதியா இருப்பான், நாளைக்கு உன் பட்சத்தில் வந்து நிற்பான். ஆண்டவர் கண்ணை திறப்பார். இன்னைக்கு உன்னை புரியாதவனா இருப்பான், நாளைக்கு உன்னை புரிந்து ஐயோன்னு காலில் விழுவான். கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தர் செய்வார். யோசேப்பை ஒரு நாளிலே புரியல அவனுடைய சகோதரர்களுக்கு, ஒரு நாளில் வந்து காலில் விழுந்தானுங்கள்ல. ஆமென். அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அவர் அதிசயம் செய்வார். ஆண்டவரே என்னை யாரும் புரிந்து கொள்ளலையே, கவலைப்படாத, அவர் மட்டும் உன்னை புரிந்து கொண்டால் போதும். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சூழ்நிலை மாறுமா? மாறும். அவர் அதிசயமான தெய்வம். எல்லாவற்றையும் என் ஆண்டவரை போல டெக்கரேட் பண்ண. நாமெல்லாம் இந்த பூவெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன? ஆண்டவர் நம்ம லைஃபை டெக்கரேட் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பூவில் முள்ளை வைக்கல, அவர் நம்ம லைஃப்பை டெக்கரேட் பண்ண முள்ளை வைத்து நம்ம லைஃப்பை டெக்கரேட் பண்ணுவார். ஆமென். நான் சொல்றது விளங்குதா? அவர் சில நேரத்தில் நம்முடைய லைஃப்பில் அழுகி போன சில தன்மைகளை கொண்டு வந்து நமக்கு புது சரீரத்தை கொடுப்பார். ஆமென். அவன் குஷ்டரோகியாய் அவனுடைய சரீரம் அழுகாமல் போயிருந்தால் அவனை குறித்து நம்ம வேதத்தில் வாசித்தே இருக்க மாட்டோம். அவன் சொன்ன வார்த்தை, இந்த உலகம் எத்தனை கோடி ஜனங்கள் அந்த குஷ்டரோகி சொல்றான், தெய்வமே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இந்த ஜெபத்தை பண்ணாத ஒரு கிறிஸ்தவன் இருப்பானா? அவன் சரீரம் அழுகினதினால்தான் அவனுக்கு மகிமையே வந்துச்சு. ஆமென். அவன் சரீரம் மட்டும் அழுகலை, அவன் மட்டும் நல்ல ஆசீர்வாதமா இருந்திருந்தா அவனை குறித்து வேதம் எழுதி இருக்குமா? அவன் இயேசுவை சந்தித்திருப்பானா? இயேசு சுவாமி அவன் மேல கையை வச்சு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி இருப்பாரா? அதற்கு காரணம் ஆண்டவர் அவனை அலங்காரமாய் மாற்ற அவனை அழுக வைத்தார். ஆமென். அல்லேலூயா. சில நேரத்தில் நீ அழுகிட்டு இருப்ப, டோன்ட் வரி, நான் அழுகி போன ஆள் தான் பேசுறேன். ஆமென். சில நேரத்தில் நாம் அழுகி போயிருப்போம், ஆனால் என் ஆண்டவர் நம்மை அலங்காரமாய் மாற்ற அவர் அறிவார். ஏனென்றால் என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். நம்புறியா? ஆமென். அழுகிட்டேன்னு சொல்லி கவலைப்படாத, உடைச்சிட்டாங்களேன்னு கவலைப்படாத. ஆமென். நிந்தையா மாறிட்டோமேன்னு கவலைப்படாத. இருக்கீங்களா இல்லையா? டைம் பார்க்குறீங்களோ? பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, அதெல்லாம் முடிக்காம நான் விடுற மாதிரி இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஸோ நம்முடைய தேவன் அதிசயம் செய்வார். இன்னைக்கு அழுகி போய் வந்திருக்கியா? நீ தான் பாக்கியசாலி. ஆமென். உன்னுடைய உறுப்பு ஏதோ அழுகி போயிருக்குன்னு சொல்றாங்களா? நீ தான் பாக்கியசாலி. ஆமென். சுவாமி நான் நினைச்ச மாதிரி இல்லை, நான் நினைச்சது வேற, நான் நினைச்சதுக்கு மாறா நடக்குது ஆண்டவரே, எல்லாம் தலைக்கீழே போயிட்டு இருக்கிற ஆண்டவரே, போட்டும், லெட் இட் கோ. ஆண்டவரே நான் ஆழ்கடல்ல முழுகிட்டு இருக்கிற ஆண்டவரே, மீன் வயிற்றுல நாற்றம் எடுத்து கிடக்கிற ஆண்டவரே, போ இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 3 நாள் தான். அது எத்தனை நாள்? அது 3 நாள் தான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரம் எத்தனை நாளைக்கு? கொஞ்ச கால உபத்திரவம். ஹலோ, பயப்படாதீங்க. ஆண்டவர் அதிசயமானவர், நம்மோடு கூட இருக்கிறார்.
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சுவாமி என் வாழ்க்கைன்னா ஆண்டவரே ஒரு போல அழுகினதை போல இருக்கு, கெட்டு போனதை போல இருக்கு, நீங்க உயிர்ப்பிக்க முடியுமா? சந்தோஷமா கையில எடுப்பார், சந்தோஷமா கையில எடுப்பார். அவருக்கு கெட்டு போனவர்களை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா நம்பலையா? ஆமென். நம்புறீங்களா? என்ன வேணாலும் ஆகட்டும், என்ன வேணாலும் ஆகட்டும், சொல்லுங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் நம்புகிற அதிசயமானவர் வருவார், வருவார். உன் சத்தத்தை அவர் கேட்பார், உன் அருகில் வந்து நிற்பார். ஒரு நிமிடம் வரும், அருகில் வந்து நிற்பார், உன்னை அவ்வளோ அலங்காரமாய் மாற்றுவார். பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நாம பார்த்த மனுஷனே இவன் இல்லைப்பா. ஆமேன். நாம பார்த்த ஊழியக்காரனே இவன் இல்லைப்பா, நான் பார்த்த விசுவாசியே இவன் இல்லைப்பா. ஆமாம், ஒரு காலத்தில் என் சர்ச்சில் ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருந்தான், நானே பார்ப்பேன், என்ன இவன் இப்படி இருக்கானேன்னு. இன்னைக்கு அவன் மகிமையாய் மாறிட்டான். நானே ஆச்சரியப்படணும். நான் நினச்சேன் இவன் உதவ மாட்டான்னு நினச்சேன்னு, இவன் என்ன சர்ச்சா கட்டி கொடுக்குறானே. ஆமேன். முடியுமா முடியாதா? நீ நினச்சிட்டு இருக்கலாம் நமக்கு பிஆரும் கிடைக்காது, எந்த ஆரம் கிடைக்காது, நேராக எங்கேயாவது போய் காட்பாடியில் இல்லாட்டா எங்கேயாவது ராமேஸ்வரத்தில் போய் ஒரு குடிசை போட்டு செட்டில் ஆகிடலாம். நீ இதே தேசத்தில் ஆசீர்வாதமாய் மாற்ற தேவனால் முடியும். அல்லேலூயா. ஏன் வெட்கப்படுற? அவர் அதிசயங்களை செய்வார். எனக்கு என்னன்னா, நாம என்ன ஆனாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ கிளவியாகு, கிழவனா மாறு, ஊனமா மாறு, என்னமோ ஆகு, ஆனால் அவர் வருவார், மாற்றுவார். ஹல்லேலூயா. மாற்றிடுவார். உடனே பயந்துடாதீங்க, ஐயோ என்ன பாஸ்டர் எனக்கு கிளவி ஆகிடுச்சு. என்னைக்காவது ஒரு நாள் நீ கிளவி ஆகிதான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் உன்னை மாற்றதான் போகிறார், ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். சங்கீதம் 113:4 வாசிப்போம். கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. நீங்களும் சொல்லுங்களேன், கர்த்தர். இப்படி வாஸ்தா எப்படி? கர்த்தர் எல்லா, அவருடைய மகிமை. ஆமென். அல்லேலூயா. அடுத்து ஏசாயா 12:6. சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலாய் உள்ளது. இந்த அதிசயமான தெய்வம் உன்னையும் ஜாதிகளுக்குள்ளே உயர்த்துவார், உன்னையுடைய மகிமையும் ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். வேதம் முழுவதும் பாருங்க, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்தினார். சத்துருக்களுக்கு மத்தியில் நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என்னுடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆமேன். கர்த்தர் என்னை கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். ஆமேன். ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார், தானியேலை உயர்த்தினார். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாய் மாற்றினார். வெறுமையாய் போன யாக்கோப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்துகிறவர். என் ஆண்டவருடைய அதிசயம் நம்முடைய உயர்வில் நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீ நாளுக்கு நாள் விருத்தி அடையணும், நாளுக்கு நாள் உயர்த்தப்படணும், ஒரு மேன்மை வரணும். உன் லைஃப்ல மேன்மை வரலை அப்படி இல்லைன்னா தேவனை சந்தி, ஆண்டவரை நோக்கி செபி. நான் ஏன் ஆண்டவரை உயர்த்தப்படலை? வேலை இடத்துல உயர்த்தப்படணும், குடும்பத்தில் உயர்த்தப்படணும், சபையில் உயர்த்தப்படணும், உன்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில் உயர்த்தப்படணும். எப்பவுமே ஒரு தேவ பிள்ளையின் மேலே இந்த உயர்வின் அபிஷேகம் வரணும். சகோதரர்களுக்கு மத்தியிலே நீ உயர்த்தப்படணும். இந்த உயர்வின் அபிஷேகம் வருவதற்கு ஜெபம் மட்டும் போதாது, நம்முடைய லைஃப் ரொம்ப முக்கியம். முதல்ல உனக்கு உயர்வு எப்படி வரணும்னா, நீ முதல்ல எப்படி தாழ்மையாக நடக்கிறன்றதை பார்த்து தான் உயர்வு வரும். பிரைஸ் தி லார்ட். இப்போ உன்னை ஒருத்தர் எடுத்தோன்னு உயர்த்த மாட்டாங்க. நீ எடுத்த உடனே உன்னுடைய தாழ்மையை தான் பார்க்க ஆசைப்படுவாங்க. நீ எவ்வளோ ஹம்பிளாக நடக்கிற. எடுத்த உடனே உனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க, நீ கொடுக்குறியான்னு தான் பார்ப்பாங்க. ஆமீன். நீ கொடுக்குறியான்னு தான் பார்ப்பாங்க. எடுத்த உடனே யாரும் உனக்கு மலர் மாலை போட மாட்டாங்க, நீ மற்றவங்களுக்கு மலர் மாலை போடுறியான்னு தான் பார்ப்பாங்க. எடுத்த உடனே யாரும் உன்னை வாழ்த்த மாட்டாங்க, நீ மற்றவர்களை வாழ்த்துகிறேன்னு தான் பார்ப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது விளங்குதான்? எடுத்த உடனே நீ எதை ஒருவனுக்கு செய்ய, எதை மற்றவன் உனக்கு செய்ய விரும்புறியோ அதை நீ என்ன செய், அவனுக்கு செய்ய நான் ஆண்டவர் சொன்னார். உயர்வுக்கு இதுதான் ஆசீர்வாதம். அந்த பிரதர் என்கிட்ட பேசட்டும் நீ நினைச்சின்னா நீ ஒரு நாளும் உயர மாட்டேன், அவுட்டு. பிரைஸ் தி லார்ட். அவர் எனக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லட்டும் நீ நினைச்சின்னா நீ ஒரு நாளும் உயர மாட்டேன். நான் சொல்றது விளங்குதான்?
பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்காக நீ ஜெபிக்காம அவங்க உனக்கு ஜெபிக்கணும்னு நீ நினைச்சினா ஒரு நாளும் உனக்காக யாரும் ஜெபிக்க போறதில்லை. ஹலோ, இருக்கீங்களா? பேசிக் கொடுக்கப்படும். என்னத்தை நீ கொடுக்கிற? சபைக்கு என்னத்தை கொடுக்கிற? சபை உனக்கு கொடுக்க. பாஸ்டருக்கு என்னத்தை நீ கொடுக்கிற? பாஸ்டர் உனக்கு கொடுக்க. நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன், நீங்க எனக்கு கொடுக்க. எவ்ரிவேர் இஃப் யூ கிவ் யூ வில் ரிசீவ். எவ்ரிவேர் தட் இஸ் த என்ன சொல்றது, கோல்டன் லா. இஃப் யூ டோன்ட் கிவ் யூ won't ரிசீவ். ஒருத்தருக்கு நீ நேரத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க உனக்கு நேரத்தை கொடுப்பாங்க. ஒருத்தரை போய் நீ விசிட் பண்ணினா அவங்க உன்னை வந்து விசிட் பண்ணுவாங்க. ஒருத்தரை நீ நல்லா ஆசீர்வச்சின்னு அவங்க உன்னை ஆசீர்வதிப்பாங்க. உண்டா இல்லையா? நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஐ ஒன்லி அட் த ரிசீவிங் எண்ட். நோ நெவர். பிரைஸ் தி லார்ட். ஸோ அப்போ ஆண்டவர் யாரை உயர்த்துகிறார்? நீ ஒருத்தரை உயர்த்துறியா, உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். இஃப் யூ ஆனர் someone is going to honor you. ஆமென். நீ ஆண்டவருடைய சமூகத்தை ரிஜெக்ட் பண்றியா, God will reject you. ஆமென். கர்த்தர் உன்னை ரிஜெக்ட் பண்ணுவார். எனக்கு ஒரு ஞாபகம் வருது பாருங்க. ஒரு ஊழியக்காரோட ஒரு குடும்பம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்தியாவில் நடந்தது. சர்ச்சுக்காக ஒரு இடத்த வாங்கினாங்க, வீடை கட்டினாங்க. ரொம்ப அந்த ஊழியத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. இவங்களும் என்ன செய்தாங்க, சர்ச்சு பக்கத்துலேயே ஒரு இடத்த வாங்கினாங்க. இடத்த வாங்கி அங்கே வீடு கட்டினாங்க. அதுக்கப்புறம் என்ன சாபமோ அந்த சர்ச்சுக்கு போகிறத நிறுத்திட்டாங்க. எந்த சர்ச்சை பக்கத்தில் நான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களோ அந்த சர்ச்சுக்கு அவங்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறது 50 அடி கூட கிடையாது. ஆனால் அங்கே போக முடியலை. மாறா அங்கேருந்து அவங்க போவாங்க ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி வேற ஒரு சர்ச். சாபம். அந்த சர்ச்சை அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ ஆண்டவர் அவங்கள ரிஜெக்ட் பண்ணார். அந்த சர்ச்சுக்கு போக முடியல, எங்கேயோ அலைகிறாங்க. வீட்டு பக்கத்தில் ஆவிக்குரிய சர்ச். பிரைஸ் தி லார்ட். ஸோ எப்பவுமே நம்ம லைஃப்பில் எதையுமே நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. எதையுமே யாரையுமே நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஆமென். ஸோ ஆண்டவர் அதை பார்க்குறாரு. ஆண்டவனை உயர்த்தணும் அப்படின்னா நீ மற்றவங்களை உயர்த்திட்டே இரு. ஆண்டவனை உயர்த்தணும்னா நீ உன்னை தாழ்த்திட்டே இரு. என்னுடைய வாழ்க்கையில் நான் பண்ணுற ஜெபம் என்றைக்கு நான் தாழ்மையாக இருக்கணும். ஏன்னா அதில் ஒரு பக்கம் இட் இஸ் சேஃப். விழமாட்டோம். ஆமென். என்ன செய்ய மாட்டோம்? விழமாட்டோம். நம்ம மேட்டுமே நடக்க விழுந்துருவோம். என்றைக்குமே நம்ம தாழ்மையர். நம்ம எல்லாரும் சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், என்னைக்கும் தாழ்மையாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். என்னைக்கும் நம்மளை யார் ஆசீர்வதித்தாங்களோ அவங்கள கனப்படுத்தணும். நம்முடைய அப்பா அம்மாவை கனப்படுத்தணும். பெரியவங்களை கனப்படுத்தணும். அதுதான் தாழ்மை. தாழ்மைன்னா சும்மா அப்படியே இந்த அவுட்வேர்டில் தாழ்மையாக இருப்பாங்க. அப்படியே ஸ்தோத்திரம், நன்றி, இதெல்லாம் ஆண்டவர் கேட்காது. பிரைஸ் தி லார்ட். இன்சைட் த ஹார்ட். ஸோ நான் சொன்னதை கவனிங்க. நீங்கள் ஆண்டவர் உயர்த்தணும்னா நம்ம உயர்வதற்கேற்ற காரியங்களை செய்யணும். கர்த்தர் உன்னை சபையில் உயர்த்தணுமா, சபையில் என்ன செய்யணும் அதை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். நீ சபையை புறக்கணிக்கிறியா, ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் உன்னை புறக்கணிக்க மாட்டார். யூ ஆர் நாட் எ ரைட் பர்சன் டு ரிசீவ் தட் பிளெஸிங். நான் சொல்றது விளங்குதா? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ தகுதியற்றவனாய் மாறும் பொழுது தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தரமாட்டார். எனக்கு கிருபையா இந்த ஆசீர்வாதத்தை தாரும். அப்படியெல்லாம் கிருபை ஒர்க் ஆகாது. கிருபை அப்படியெல்லாம் ஒர்க் ஆகாது. அதெல்லாம் தவறு. எனக்கு கிருபையாய் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை தரமாட்டார். அந்த ஆசீர்வாதத்திற்கு நீ பாத்திரனாய் மாறணும். பிரைஸ் தி லார்ட். அபாத்திரனாய் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் தேவன் மகிமையானதை தரமாட்டார். ஆமென். அப்போ அதனால தான் அசட்டை பண்ணாதீங்க. தேவன் உன்னை உயர்த்தணுமா, வேலை இடத்துல உன்னை உயர்த்தணுமா, வேலையில் இருக்கிற ஒரு அதிகாரியும் அசட்டை பண்ணாது. வேலை இடத்துல உனக்கு தர ஒரு பொறுப்பையும் அசட்டை பண்ணாது. காது கேட்காத மாதிரி நடக்காது. அவன் சூப்பர்வைசர் ஹலோ அப்படி கேட்காத மாதிரி போகாத. ஸோ உன்னை கம்பெனி அசட்டை பண்ணும். கம்பெனிக்கு 8 மணிக்கு போகணுமா, 8 மணிக்கு போ. கம்பெனி உன்னை ஆனர் பண்ணும். கம்பெனி முடிஞ்சு 6 மணி நேரம், 6 மணிக்கு முடிஞ்சாலும் 7 மணி வரைக்கும் நீ வேலை செய்தீன்னா அவங்க பார்ப்பாங்க. they will honor you. ஆமென். they will honor you. ஸோ எப்படி நீ வேலை செய்கிற, உன்னுடைய வேலை எப்படி இருக்கு, தெய்வ பயத்தோடு நீ வேலை செய்தீன்னா கர்த்தர் ஜாதிகள் மேல் உயர்ந்தவர் உன்னை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். நீ 5 மணி ஆனால் டைமை பார்க்குற, இதை பண்ணுற, இதை டக்கு அது வரைக்கும் ஸ்லோவாக பண்ணால் அதை பார்க்கும் பொழுது உன்னை மதிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. காரியத்துக்காக சிலர் செய்வாங்க. அவங்க காரியம் ஆகணும்னா ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க காரியம் ஆகணும்னா வருவாங்கல்ல, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. காரியத்துக்காக வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். காரியத்துக்காக ஸோ அவங்கள ஆண்டவர் உயர்த்த மாட்டார். அந்த காரியத்தை வேணால் செய்வார், உயர்த்த மாட்டார். காரியத்துக்காக சிலரை போய் பிடிக்கிறது, அது வரைக்கும் உங்களை பார்த்தா அந்த பக்கம் போய் இருப்பாங்க. இப்போ உங்கள் மூலமாக ஒரு காரியம் வேணும். ஸோ உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, உங்களையே நினச்சிட்டு இருந்தேன், அங்கே ரெக்கார்ட் ஆகுது நீ யாரை நினச்சேன்னு சொல்லி. காரியத்துக்காக ஒரு ஆள் பெண்ணை ஒருத்தரை தேடி போகக்கூடாது. ரியல் அன்போடு தேடி போகணும். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? ரியல் அன்போடு தேடி போகணும். பாஸ்டரை தேடி வரையும் அன்போடு தேடி வா. என்கிட்ட வந்தாலும் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். மற்றபடி இல்லை, ஒரு காரியத்துக்காக பாஸ்டர் எனக்கு பொண்ணு பார்க்கணும், அந்த சர்ச்சில் யாரோ ஒரு பொண்ணை செட் பண்ணிட்டான், உடனே வந்து கையை அமுத்தி கால் அமுத்தி, பாஸ்டர் நீங்கள் நல்ல பாஸ்டர், நீ ஓடிப்போ, அவளை கல்யாணம் பண்ணி நீ அவ்வளோதான், நீ அவுட்டு, சரியா? ஸோ காரியத்துக்காகலாம் வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். காரியத்துக்காக தேடக்கூடாது. ஸோ ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறேன். நான் உன்னை உயர்த்தணும் அப்படின்னா நீ உயர்வுக்கு பாத்திரனாய் மாறணும். என் ஆண்டவரால் உயர்த்த முடியாத ஒரு நபர் இல்லை. அதான் ஆண்டவர் சிறைச்சாலையில் இருக்கிறவனை உயர்த்துறார். கழுதையை தேடி போனவனை உயர்த்துகிறார். ஆமென். பிழைக்க போன யாக்கோப்பை உயர்த்துகிறார். சும்மா தற்செயலா, யுத்தத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. யுத்தத்திற்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. சும்மா யுத்த காலத்திற்கு போன தாவீதை உயர்த்துகிறார். ஏன் தெரியுமா? அவங்களுடைய குவாலிட்டி. பி எ குவாலிட்டி பீப்புள். ஆமென். குவாலிட்டி பீப்புள். நான் நமக்குள்ள நேர்மைன்னா நான் இப்படி தான், அன்புனா நான் இப்படி தான், நீதினா நான் இப்படி தான், உண்மைனா நான் இப்படி தான். குவாலிட்டி பீப்புள். இந்த வேர்ல்டில் எவ்ரி ஒன் நீட்ஸ் குவாலிட்டி பீப்புள். இந்த பணத்தை காட்டணும் அப்படியே ஓடிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். தூற்றுறவங்க தூற்றட்டும், ஏசுறவங்க ஏசட்டும். யூ பி எ குவாலிட்டி பர்சன். ஒரு நேர்மையானவன், நல்லவன். வேதத்தில் சில பற்றிலாம் சொல்லுது, பர்னபா நல்லவன், அப்புறம் நத்தானியேல் கபடற்றவன். என்ன? கபடற்றவன், நல்லவன், உத்தமன், உண்மை உள்ளவன், என்ன? தாழ்மை உள்ளவன். ஸோ பி எ குவாலிட்டி பர்சன். குவாலிட்டியான ஆட்களாக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் இன்றைக்கு குறைவு. ஊழியக்காரங்களையும் குறைவு. அதான் கொண்டுறோம். ஊழியக்காரங்களே குவாலிட்டி ஆட்கள் இல்லை, குவாலிட்டி பீப்புள் இல்லை. நேர்மையாய் பேசுற மாதிரி நடக்கிற ஆட்கள் இல்லை, ஏமாற்று பண்ற ஆட்கள். அதனாலதான் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுறது இல்லை. தெய்வத்திற்கு சில ஊழியக்காரங்களை பிடிக்கிறது இல்லை. ஏமாத்து. பேசுறது ஒண்ணு, ஊழியம் செய்யறது ஒண்ணு. ஏமாத்து. விசுவாசிகளை தேவன் பார்க்கிறார். உண்மை இல்லை. ஒருத்தரோடு ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லி அப்படியே பேசுவாங்க. அடுத்த நிமிஷம் அவங்கள பத்தி குறை சொல்லுவாங்க. அடுத்த நிமிஷம். அப்ப எப்படி ஆண்டவருடைய மகிமை இறங்கும்? என்ன? இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்க வர்ற பாஸ்டர், நான் இந்த புதன்கிழமை வர்றேன், என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும்னா பி எ குவாலிட்டி பர்சன். ஒரு உண்மையுள்ள மனுஷனாயிரு. ஆமென். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுல உண்மையாயிரு. ஒரு ஜெபம், ஒரு அர்ப்பணிப்பு, உண்மையாயிரு. நல்ல ஆராதனைக்கு பட்டினியோடு போனால், படிக்கிற காலத்தில் 18 வயசு, பஸ் ஏறி 20 கிலோமீட்டர் தள்ளி போய் காலையில் சாப்பிட மாட்டேன். அந்த நாட்களில் சாப்பிடாம ஆலயத்துக்கு போவேன். அப்படி ஒரு பிரதிஷ்டை அந்த நாட்களில். காலையில் சாப்பிட மாட்டேன். ஆராதனை அந்த காலத்தில் பெந்தேகோஸ்தே ஆராதனை. 10 மணிக்கு சர்ச்சு, நாங்களாம் 8:30 மணிக்கே போயிடுவோம். 8:30 மணி 9 மணிக்கே போயிடுவோம். போயிட்டு அப்படியே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ட்டு இருப்போம். அப்படியே ஒரு நல்ல ஒரு ஸ்தோத்திரம். பாஸ்டர் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது தான், கரெக்டாக 10 மணிக்கு ஆரம்பிப்பார். முடிப்பதை குறித்து கர்த்தர் மட்டுமே அறிவார். சரியா? அவர் முடிவு அது 1:30 மணிக்கு முடியும், 2 மணிக்கு முடியும். சரியா? முடியும். அதுக்கு பிறகு லஞ்சு சாப்பிட காசு இருக்காது. அதுக்கப்புறம் பஸ் ஏறி வீட்டு வந்து அந்த கேன்டீன் 7 மணிக்கு திறப்போம். லிட்ரலாக சொல்கிறேன், ஒரு நாய் சாப்பாட்டுக்கு காத்திருக்கிற மாதிரி காத்திருப்பேன். கேன்டீன் எப்போ திறக்கும்? மதியானமும் சாப்பாடு இல்லை, காலையிலையும் சாப்பாடு இல்லை, நைட்
ஸோ அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்தார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, என்னால் முடிந்த அளவுக்கு ஆலயத்துக்கு போனேன். அதனால இன்னைக்கு ஆண்டவர் ஆலயத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். God wants quality people. வைராக்கியம் உள்ளவர்கள் தேவனுக்கு தேவை. ஆமென். அப்படி மாறுவீங்களா? உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவார், எங்கேயோ கொண்டு போய் வைப்பார். கர்த்தர் அதிசயமானவர் என்பதை கர்த்தரை பார்த்தல்ல, உன்னை பார்த்து தெரியணும். என் ஆண்டவர் அதிசயமானவர் என்பதை என்னை பார்த்து இந்த உலகம் கண்டுபிடிக்கணும். என் ஆண்டவர் அதிசயமானவர், என் இயேசு அதிசயமானவர் என்பதை குஷ்டரோகியாய் இருந்தவனை பார்த்து இந்த உலகம் சொன்னது, ஆமா இயேசு அதிசயமானவர். உன்னை பார்த்து இந்த உலகம் சொல்லணும், இயேசு அதிசயமானவர். அதற்கு நீ உன்னை அர்ப்பணி. ஆமென். உன்னை பார்த்து ஏமாத்துறவங்க கிறிஸ்தவன் சொல்லக்கூடாது. ஹலோ, இருக்கீங்களா? ஆமென். உன்னை பார்த்து இது இயேசுவை போலவே இருக்கிறாங்கப்பா. என்னதான் பண்ணாலும் அவன் பாட்டு அமைதியாக போயிட்டு அமைதியாக வந்துட்டு இருக்கான். தட்ஸ் வாட் வி நீட். கன்னத்தில் அறையட்டும், வாங்கிக்கோ, அதிசயமானவருக்காக. ஏளனம் பண்ணட்டும், திருப்பி பேசாத, ஸ்மைல், உள்ளான அன்போடு பேசிட்டு போ. ஆமென். வேஷம் அதிசயத்தை வெளிப்படுத்தாது. கண்ணீரும் துக்கமும் வியாகுலமும் அடிகளும் சோதனைகளும் சகித்துக்கொள், அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. அதிசயம் நடக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு அதிசயத்தை உங்க வாழ்க்கையில பெற விரும்புறீங்க? அப்படியே எழுந்துட்டு ஜெபம் பண்ணுவீங்களா? சுவாமி, என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும், அதிசயம் இல்லாத வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும். நான் எங்க மாறணும் அங்க மாறுறேன். என் இயேசு அதிசயமானவர். அல்லேலூயா. நான் அதிசயத்தை பார்க்கணும், என் குடும்பத்தில் பார்க்கணும், என் வேலையில் பார்க்கணும், என் சரீரத்தில் பார்க்கணும், என் பிள்ளைகளில் பார்க்கணும். கர்த்தர் என்னை அதிசயமாய் வைக்கணும். நான் பெற்ற பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அதிசயமாய் இருப்பார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை போல நீ அதிசயமாய் மாறணும். எத்தனை பேர் அப்படி மாற விரும்புறீங்க? அதற்கு ஒப்பு கொடுங்க. உன்னை ஆண்டவர் உயர்த்தணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மைப்படுங்க. வஞ்சிக்காதீங்க. உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளாதிருங்க. உங்களுக்கு நீங்களே வஞ்சனையாய் நடந்துடாதீங்க. சுவாமி, உங்களுடைய அதிசயம் எனக்குள் கிரியை செய்யட்டும். ஆண்டவரை, அற்பமானவர்களை பெரிய காரியத்திற்கு அழைக்கிற தெய்வம், உன்னையும் ஆண்டவர் அழைக்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஆவியானவர் உன்னோடு பேசி இருந்தால் ஆண்டவரோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என்னை ஒரு அதிசயமாய் மாற்றும் என்று சொல்லி ஜெபி. என் தேவன் அதிசயமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய பயத்தினாலும் வார்த்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆண்டவர் தேவன் என்று அறிந்து கொள். அவர் ஜாதிகளுக்குள்ளாய் உயர்ந்தவர், பூமியிலே உயர்ந்தவர். உன்னை அவர் உயர்த்த உனக்குள் ஒரு அதிசயம் நடக்கணும், உனக்குள் ஒரு அதிசயம் நடக்கணும். அல்லேலூயா. தானியேலுக்குள் ஒரு அதிசயம் நடந்தது. ராஜாவினுடைய மைண்டை கண்டுபிடிக்கிற ஒரு கிருபை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதை தெய்வீக ஞானம் என்று அழைக்கிறோம். அந்த அதிசயம் உனக்கு நடந்தால் நீ இனி ராஜாக்களோடு கூட நடப்பாய். ராஜாக்கள் உன்னிடத்தில் வந்து ஆலோசனை கேட்பார்கள். உன்னுடைய கம்பெனி ஓனர்ஸ், உன்னுடைய மேனேஜர் உன்னை கூப்பிட்டு நீ இதை எப்படி செய்யலாம் என்று எனக்கு சொல்லு என்று சொல்லி உன்னிடத்தில் ஆலோசனை கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் தேவன் கொடுப்பது அதிசயம். அப்படிப்பட்ட ஒரு கைத்திறமை தேவன் கொடுப்பது அதிசயம். இந்த இரவு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இறங்கத்தான் போகிறது. அந்த மகிமை இறங்கத்தான் போகிறது. வாய்களை திறந்து ஆண்டவரை துதி, வல்லமையை பெற்றுக்கொள். ஆண்டவரே, என் வாயை உம்முடைய கருவியாய் மாற்றும். என்னுடைய ஞானம் உம்முடைய ஞானமாய் மாறட்டும். ஆண்டவரே, எனக்கு வேகம் இல்லையே, வேலை இடத்துல திறமை இல்லையே. ஆண்டவரே, நான் அதிசயமாய் மாறணுமே, என்னை பலப்படுத்தும் என்று அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க. பரலோகத்தின் வல்லமை இறங்கும். ஆண்டவருடைய வல்லமை இறங்கும். உனக்குள் தேவனுடைய வல்லமை இறங்கணும். அந்த அதிசய வல்லமை உன் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இறங்கணும். மாம்சமான யாவருக்கும் தேவனானவர் உன் சரீரத்தில் என்ன பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்தை மாற்ற அவரால் முடியும். அவர்தான் இந்த சரீரத்தை படைத்தவர், இந்த சரீரத்தை டிசைன் பண்ணவர். இந்த சரீரத்தில் ஒவ்வொரு
ஒவ்வொரு ஆர்கன்ஸை சிருஷ்டித்தவர், அது எப்படி செயல்படணும்னு சொல்லி, அது எத்தனை முறை துடிக்கணும், எப்படி செயல்படணும்னு சொல்லி ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு அவயங்களையும் எலும்புகளையும் உருவாக்கினவர். அவருக்கு உன் வியாதியிலிருந்து விடுதலை தர முடியும். உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தில் இருந்து உன்னை விடுதலை ஆக்க முடியும். உன்னுடைய மண்டைக்குள் ஓடுகிற குழப்பத்தின் ஆவியில் இருந்து உன்னை விடுதலை ஆக்க முடியும். தாழ்மையா மாறு, அது அதிசயத்தை கொண்டு வரும். மேட்டிமையாய் மாறினால் அதிசயத்தை இழந்துடுவ. உன் குடும்பத்தில் அதிசயம் நடக்கணும், உன் பிள்ளைகள் மேல் அதிசயம் நடக்கணும். எத்தனை பேர் இந்த பிரசங்கத்தை கேட்பீங்களே எனக்கு தெரியல. ஓராபா சந்தனா, உனக்கு அதிசயம் நடக்கணும்னா ஆண்டவரை நோக்கி என்னை மன்னியும் ஏசப்பா, இனி நான் அதிசயத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு குடும்பமாய், அதிசயத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு கணவனாய், ஒரு மனைவியாய், ஆண்டவரே ஒரு ஊழியக்காரனாய், ஒரு ஊழியக்காரியாய் நான் மாறுவேன் என்று சொல்லி தேவனை துதியுங்க, துதியுங்க. எவ்வளவோ வியாதியோடு இங்க வந்திருக்கிறீங்க. பொல்லாத தலைவலிகள் குணமாகும். கண்ணில் இருக்கக்கூடிய பார்வையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கும். அல்லேலூயா. உன்னுடைய பற்களில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், அந்த ஈரல காணப்படுகிற பலவீனங்கள், குடலில் காணப்படுகிற பலவீனங்கள், கர்ப்பப்பையில காணப்படுகிற பலவீனங்கள் எல்லாம் மாறும். ரிபாலாபா சந்தனா, எல்லா பலவீனம் மாறும். ரிப்பா ரோபா ரோபோ தியாந்தனா. நான் சொல்லவே அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. உன் குடும்பத்தில் யாருக்காக நீ ஜெபிக்கிறாய், அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. துதி துதி துதி. அவர்களை கூப்பிட்டு சொல், உங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று விசுவாசமாய் சொல். அந்த குடும்பத்தில் அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. வல்லமையான தேவனுடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகருடைய சரீரத்தில் ஆண்டவர் எலும்புகளுக்குள்ளாய் வல்லமை அனுப்பி கொண்டிருக்கிறார். இரவு நேரத்தில் கால்களில் இருக்கிறது கொடைச்சல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகமாகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகமாகிறது. என் தேவன் அதிசயமானவர், என் தேவன் அதிசயமானவர், என் தேவன் அதிசயமானவர். குடல்ல இருக்கக்கூடிய புண்ணு இயேசுவின் நாமத்தினால் சுகமாகிறது. என் தேவன் அதிசயமானவர். குடலில் இருக்கிற அந்த புண்ணை ஆண்டவர் சுகமாக்குகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. அவர் அதிசயமானவர். கம்ப்யூட்டரை பார்க்கும் பொழுது கண்களில் இருந்து கண்ணீராய் வருகிறது, அது சுகமாக வேண்டும். இயேசு அதை சுகமாக்குகிறார். என் ஆண்டவர் அதிசயமானவர், என் ஆண்டவர் அதிசயமானவர். உன் சுகத்தை பெற்று தேவனை துதி. வருகிற நாட்கள்ல வந்து சாட்சி சொல்லு, அமைதியா இருக்காதே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க, அவரை துதியுங்க. உன் சரீரத்தில் அற்புதம் நடக்கும். இன்றோடு பாவ கட்டுகள் அறுக்கப்படும். இன்றோடு சுயமா இருக்கிற எண்ணங்கள் மாறும். நீ தாழ்மையாய் மாறுவாய், நீ அன்பாய் மாறுவாய். தேவனை எதிர்த்து நாம் வாழ முடியுமா? தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? கர்த்தருக்கு பிரியமில்லாதது இயேசுவின் நாமத்தினால் உன்னை விட்டு விலகும்படி ஜெபி. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுவோம், ஆண்டவருக்கு பிரியமாய் பேசுவோம், ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்போம். தேவனை துதி 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 துதி. வல்லமை 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 வல்லமை. இயேசுவின் நாமத்தினால் பிசாசு வெட்கப்பட்டு விலகுகிறான். உன்னை அலக்கடித்த பிசாசின் ஆவி இப்பொழுதே உன்னை விட்டு விலகுகிறது. இனி பயப்படாதே. என்று கண்ட எகிப்தினை இனி நீ காண்பதில்லை. இனி உனக்கு அந்த சத்ருவினால் பிரச்சனை வராது, அந்த போராட்டத்தினால் பிரச்சனை வராது. கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, நம் தேவன் அதிசயமானவர். அல்லேலூயா. அசுத்த ஆவிகளால் வந்த தடைகள் விலகுகிறது. இனி உன்னுடைய ஆசீர்வாதத்தை அந்நியன் சாப்பிடுவதில்லை. இனி உன்னுடைய ஆசீர்வாதத்தை சத்துரு சாப்பிடுவதில்லை. இனி உன்னுடைய நன்மை வீணாகாது. ஆண்டவரை கரங்களை தட்டி, நல்ல பலத்த கரங்களை தட்டி தேவனை துதிங்க. அதிசயமானவரே, உமக்கு நன்றி என்று சொல். உன்னை அறியாமல் ஒரு வல்லமை இறங்குகிறது. I release the power, I release the power, I release the power of the Holy Spirit. I release every blessings, oh God, in the mighty name of Jesus. Hallelujah. விடுதலை பெற்றுப்போ, சமாதானத்தை பெற்றுப்போ, சந்தோஷத்தை பெற்றுப்போ. என் தேவன் அதிசயமானவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அதிசயமானவரேன்னு சொல்லுவோம். அதிசயமானவர், அதிசயமானவர். வேலையில், குடும்பத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், சமுதாயத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய அந்த ரெனோவேஷனில், அந்த ஃபைனான்ஸில் என் ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். எல்லா துதி கன மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.